சாப்பிட்டலாம். சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்கள் பேர் பாரத். சொல்லுங்க பாரத். ஹவ்வாரி நிலா. பார்த்தா எப்படி இருக்க? நீயே சொல்லுடா பட்டோ. மேடம் நீங்கள் ரொம்ப அழகு. தேங்க்யூ மோகன், தேங்க்யூ. இங்கே பாரு, சொல்லி கொடுத்தா மாதிரியே அப்பப்போ லைவில் வந்து மேடம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப மாதிரி இருக்கீங்க மேடம், நீங்கள் ஊர்வசி மாதிரி இருக்கீங்கன்னு அடிக்கடி சொல்லணும். ஓகேவா? அப்போ தான் எக்ஸ்ட்ரா பேட்டா கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுப்பேன். என்ன 2 நாளாக ஆளே காணோம். லைவ் வெறுமனையாக போயிட்டு இருந்துச்சு. லைவை நான் ஸ்டார்ட் பண்ண உடனே மேடம் உங்கள் அழகில் நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் இன்னொரு இங்கே பாரு, ஒரு 100 ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு ஐடியில் மேடம் உங்களை பார்க்காம நான் இன்றைக்கெல்லாம் தூங்கவே இல்லை மேடம், உங்கள் முகத்தில் காலையில் முழிச்ச மேடம், இன்றைக்கி எனக்கு 1 லட்ச ரூபா கூரை வச்சுக்கிட்டு கொட்டுச்சு மேடம். சொல்லணும்டா, பொய் அடிச்சு விடணும்டா. சரி, உண்மையா பொய்ய உண்மை அடிச்சு விடணும்டா. பேசுற திறமை இருக்கணும் மச்சான். மச்சி இப்போ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா தலை மச்சான்? வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? குட்டி அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லடா, பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? எனக்கு முகம் பார்க்க வாய்ப்பு வந்தது. அந்த நேரத்தில் பவர் கட் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையடா. நான் ஏதாவது தூக்கத்தில் ஒன்று பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை கரண்ட் போச்சு, கடவுளே. எத்தனை பேர் குடிச்சுப்புட்டு ராத்திரியில் தூங்க போகிறவனுங்களை நாங்கள் திருத்தி வச்சுருக்கோம். கெடுக்கலாம் இல்லை ஜோ ரேப்பர், கெடுக்கலாம் இல்லை. குடியை கெடுக்கல, குடிக்க போகிறவனை தடுத்து இப்போ அப்படியே நாங்கள் யூடியூப்ன்ற ஒரு வளையத்தை போட்டு வீட்டுக்குள்ளேயே இவனுங்களை பத்திரமா இருக்க வச்சுருக்கோம். இல்லைடா, எத்தனை பேர் உசுரை நாங்கள் காப்பாற்றிருக்க தெரியுமா? நிறைய பேர் குடிச்சு நெஞ்சு அரிசியில் போய் சேர்ந்துருப்பான். குடிபோதில் ராத்திரியில் வண்டியை ஓடுறோம், எவன் மேலேயே இடிச்சு இவன் போய் சேர்றது இல்லாமல் அடுத்த குடும்பத்தையும் காலி பண்ணியிருப்பான். எத்தனை பேர் உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம் பாருங்கள். நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறதுனால உங்களை பாதுகாத்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். குடியை கெடுக்கல, குடிக்க போகிறவனை தடுத்து வச்சுருக்கோம். கரெக்டா? நிலா ஒன்று பார்த்த உடனே கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சு இருக்க. ஓ, இது மாம்பழம் சீசன் அப்படித்தான் இருக்கும் போல. ராஜன், என் பேரை காலையில் முதல்ல சொல்லு. அந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். எது நாத்தம்னா? உன் பேர் நாத்தம் தானே? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கப்பா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதோ என்னைய சொன்ன மாதிரி இருக்கா? அப்படியா? என்ன செல்லம் கூப்பிட்ட? சும்மா கூப்பிட்டேங்க அத்தா. ராஜன் அத்தா, மைசூர் சேண்டலா தூக்குது. சோப்பு என்ன சோப்பு? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒய்டி பிளாட்ஃபார்மில் இல்லைன்னா நிறையா சைல்டு, சரி அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், அதிகமாக இருக்கும். ஆமாம், உண்மைதான். இனிமேல் கமெண்ட்ஸை கொஞ்சம் மனசுக்குள்ளே படிச்சுட்டு தான் வெளியே படிக்கணும். லக்ஸு சோப்பா மாமி? ஆமாங்கண்ணா, லக்ஸு சோப்பு தான். ஒரே நல்ல ஒரு சோப்பை கரைச்சிருவேன். டவ் சோப்பு தானே? ஏய், நீ ஏன்டா சீக்கிரட்டை வெளியில் சொல்கிற? அவனை பிளாக் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு காமிச்சது, அந்த காமிக்க மாட்டேங்குது என் கண்ணுக்கு. அந்த இருக்கா. யார் இந்த ஜோ ரேப்பரா? இருங்க, நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நகரும் போது பிளாக் பண்ணலாம். இருக்கட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இருங்க. அப்புறமா வேறு ஏதாவது ரொம்ப நமக்கு செட் ஆகாத கமெண்ட்ஸ் வரும்போது பிளாக் பண்ணலாம். இப்போ இந்த கமெண்ட்ஸை மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஹா, ரேப்பரா ரோபரா, அவனுடைய கமெண்ட்ஸ் காதில் தேன் வந்து பாயுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். நீலா, இது மாம்பழம் சீசன் இல்லை நீலா. என்னது ரெயின்போ சீசன் வந்துச்சா? ஐயோ, என்ன ஆக போதோ ரெயின்போ சீசனில். மச்சான், சீக்கிரம் 3வது மாடிக்கு வீட்டை இப்போவே பார்க்க ஆரம்பிக்கணும் மச்சான். அப்போ தான் தண்ணி வந்தாலும் சரி, டாய்லெட்டுக்கு போனாலும் சரி, கீழ் வீட்டுக்காரங்களே தண்ணியில் அவஸ்தைப்பட்டுப்பாங்க. நம்ம 3வது மாடிக்கு போயிடலாம். எப்படி இந்த வாட்டி மழை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது.
கொட்டுற கொட்டில் எல்லாரும் மிதக்க போகிறாங்க. நான் இப்போவே 3வது மாடிக்கு வீட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாமி மச்சான் என்ன திட்டிடி செல்லம், அங்கே பார் வந்துட்டான்டா, நம்ம வழிக்கு வந்துட்டேன். என் செல்லத்தை நீங்கள் பிளாக் பண்ண சொன்னீங்களே, அட பாவீங்களா? அவன் பாவண்டா, அவன் செல்லண்டா. ஏண்டா ஜோ ரேப்பர், அவன் அழகுடா, அவன் பேச தெரியல, அழகுல விழுந்துட்டான். வேற ஒன்றும் இல்லை. அவன் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? மாம்பழ சீசனில் இருக்கு மச்சா. 2ல நீ உன்னத்தோட மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? He was sweet heart, very innocent, பட் வேணாம், நான் ஒன்றும் சொல்லலை. அதான் சொல்கிறதுக்கு இங்கே வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராணி. என்னது? இல்லைங்கிறீங்களா? மழையே இல்லைங்கிறீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? மெம்பர்ஷிப்புக்கு போகலாமா? மணி 11:37. இன்னும் 3 மினிட்டில் மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். வேகமாக ஜாயின் பண்ணுங்கள். பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. செல்லம், நீ சொன்ன அந்த டான் ரீல் செம்ம, நான் பார்த்துட்டேன். என் பேரை சொல்லும்போது உன் நெஞ்சில் கொண்டாட்டம். அக்ஷய் ஜாயின் பண்ணால் தாராளமாக பார்க்கலாம். சரி, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. இப்போவே பிளாட்டினம் தான் லைவ் போகுது. அப்படி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க செல்ல குட்டிங்களா எல்லாரும். உங்கள் ஸ்கூல் க்ரஷ் யார்? என்னோட ஃப்ரெண்டா? க்ரஷ்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா இப்போ தான் எல்லாம் க்ரஷ் அது எதுங்கிறீங்க. அதெல்லாம் நிஜமாக எனக்கு அப்போல்லாம் ஏற்பட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் திமிராக இருப்பேன், சீன் போடுவேன். க்ரஷ்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. கேர்ள்ஸுங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் என்னை கண்டாலே சில பேருக்கு பிடிக்க ஆத்திரமாக இருக்கும். நானும் அதிகமாக யாரு கூட செட்டு சேர மாட்டேன். 3 ஃப்ரெண்டு தான், அந்த 3 பேரோட தான் இருப்பேன். கொஞ்சம் திமிராக இருப்பேன், அதிகமாக நிமிந்தெல்லாம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், ரொம்ப கெத்தாக இருப்பேன். அதான் சொல்லுவேன், நான் என் ஃப்ரெண்டு சொல்லுவேன், நம்மளாம் அழகாக இருக்கிறோம், சீன் போடணுண்டி. அதில் யாரையும் எனக்கு கிறிஸ்டெல்லாம் நிஜமாக என் ஸ்கூல் லைஃப்லலாம் கிடையாது. சீன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுவும் நாங்கள் மொத்தம் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேராக இருந்தோம், அப்புறம் 3 பேர் ஆனோம், அப்புறம் 4 பேருக்கு மேலே 5வது ஆகும்போதெல்லாம் நாங்கள் அப்புறம் எல்லாம் அவங்க 8 வந்துட்டோம். 5வது ஃப்ரெண்டு 5 பேர் நாங்கள் 4 ஃப்ரெண்டு ஒன்றா சேரும்போது ஒவ்வொரு சீனாக இருப்போம். நாங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அழகில் இருப்போம், ரொம்ப சீன் போடுவோம். யாருமே ஒருத்தவங்கள பார்த்துட்டு இன்னொருத்தவங்கள பார்த்து இவளை விட நீ அழகாக இருக்க, அவளை விட நீ அழகாக இருக்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. 4 பேருமே 4 ரகமாக இருப்போம். என்னது தலைமச்சா? புரியல எனக்கு. பிடி அப்படியா இருக்கு? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். பிளாட்டினம் ப்ரைஸ் கம்மி தான் ரியால். மேலே இருக்கிற டிபியை தொட்டு ஜாயின் பண்ணுங்க. நான் லைவ் மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ண போகிறேன். நிலா டெல்லிங் என்ன கேட்டீங்க? அதில் ஒன்று கருகமா? அப்படின்னா உங்கள் காஸ்டியூம் டிசைனர் யார்? நான் எத்தனை ட்ரெஸ்ஸு மாற்றின தெரியுமா? அதிலே தலை கலைஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டேன், இடுப்பெல்லாம் வேறு தெரியும் சே அப்படின்ட்டு அதை கழட்டினேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பாவாடை எடுத்து மாட்டினேன், சாப்பிட்ருக்கோம், வயிறு வேறு வெட்டுது, அதையும் கழட்டினேன். அடுத்தது பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டேன், அதனால தான் இதெல்லாம் போட்டேன். பிளாக் கலரில் போட்டு அப்புறம் இங்கே கேமராவில் உட்காந்து பார்த்தேன், டல்லாக இருக்குது, ஓகே வேறு ஏதாவது மாற்றுவோம். அப்புறம் டக்குன்னு இந்த நைட்டி கையில் கிடச்சிது, எடுத்து போட்டேன். எப்படி பாரு, 4வது ட்ரெஸ் இது. இந்த லைவுக்கு நான் வர்றதுக்குள்ளே எத்தனை ட்ரெஸ் களைச்சி அங்கங்கே கிடக்குறாங்க, கட்டி போட்டது அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று. சேனல் கோபுரமே உங்கள் வழிகாட்டி, அதை தொட்டவுடன் ஜாயின் செய்வதற்கான படிகள் எளிதாக புரியும்.
நீங்கள் விலைக்கு விலைக்கு ஓப்பனாக செஞ்சு காமிச்சா கூட உனக்கு புரியாது. ஆகாஷ், உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன பெரியம்மா? சொல்லுங்க சித்தப்பா. வினோத், வாஷிங் மிஷின் பாவம் டெய்லியும் காய போட்டு அனல்லே காஞ்சிருது. வீட்டுக்குள்ளே தான் போடுறோம், அனல்லே காஞ்சிருது. இது நைட்டியா? இப்படி நைட்டி இப்போதான் பார்க்குறேன். அட பாவி, இது நைட்டிடா இது. இதோ சுங்கு தெரியுது பாரு. குஞ்சத்தை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியலையா? நான் இப்போ தான் மெம்பர்ஷிப்பு வீடியோ பார்த்துட்டு வரேன்டி செல்லம். எங்கே பார்த்தீங்க? பாப்ஸு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். அப்படியா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு இதே நைட்டியில் சேம் ஹேர் ஸ்டைலில் ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரீல்ஸை போடுவோம். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, சிக் ஆயா அப்படி எப்படியோ ஆயாவோ கிளவியோ ஏதோ ஒன்று திட்டிட்டு போட்டோம், வியூஸ் ஏறுதா அவ்வளோதான். அதாவது ஏறுதான்னு பார்க்கலாம், நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். என்ன திட்டிட்டு செல்லும் ஜோரே பேர். எனக்கு உன்னை திட்டவே மனசு வர மாட்டேங்குதுடா, என்னன்னே தெரியல. ஒருவேளை நீ என்னோட டார்லிங் ஆகிட்டல, அதனால கூட இருக்கலாம். ஜேகன் ஆல் ரியல் சாங்குமே சூப்பர்பா. தேங்க்ஸ் தளபதி. வந்துட்டீங்களா சென்னைக்கு? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 92 கிரீன் வேஸ்ட் நம்ம டேபிள் மட்டும், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. என்ன சாப்பிட்டீங்க மோனி? கீழே இப்போ நான் கொஞ்சம் ஃபோனை நகர்த்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே தெரியும். அச்சு அசலு ஹிந்திக்காரி மாதிரியே இருக்குங்க. அது மேட்சிங்காக இப்போதான் நான் பக்காவாக பொருந்தியிருக்கேன். நம்ம இதில் வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓ லூஸ் ஆகுது பின்னாடி. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபேன் தான் ஓடுது. ஹாய் குமார், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க. ஃபேன் ப்ரோ சவுண்ட். வாங்க சரக்குட்டி, எங்கே போனீங்க? ஆளே காணோம் உங்களை. எங்கே போனீங்க? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போட்டுக்கோங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஹா இந்த கெட்டப்பு செம்மையாக இருக்கே. மணி அப்போ எனக்கு உமா கிடையாதாங்கிறீங்களா? அது என்ன சவுண்ட்? அது மணி. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒரு கெட்டப் நம்ம போட்டு பார்க்குறதுல என்னங்க இருக்கு? எப்போ பாரு ஒரே கெட்டப்பில் இருந்துட்டு ஹே ஹர பல்ல பல்ல ஹர பல்ல பல்ல ஹாய் பல்ல பல்ல ஹர பல்ல ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். பஞ்சாபி மாதிரியா? கரெக்ட் கரெக்ட். ஆமாம், அப்படியே போய் ஒரு ஒட்டகம் மேலே சவாரி வரலாம் கண்டிப்பாக. ஏங்க மாஸ்க்கு போடுறதுனால நான் சில கெட்டப்லாம் என்னால் போடவே முடிய மாட்டேங்குது. மாஸ்க் போட்டே நம்ம இந்த கெட்டப்லலாம் இப்படி களை கட்டுறமே, மாஸ்க் இல்லாமல் இருந்தால் நம்மளோட கெட்டப் எப்படியெல்லாம் இருக்கும்? செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இப்படி போட்ட உடனே நிஜமாக ஒரு மகாராணி கெட்டப்பில் இருக்கு. ஆஹா அட்டா சூப்பராக இருக்கே. எந்த கெட்டப்பு போட்டாலும் அருமையாக பிறந்துற ஒரே கேரக்டர் இந்த நிலா மட்டுமே. இப்போ ஹிந்தி கற்றுக்கணும் போலையா? கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் கற்றுக்கலாம். நான் எப்போ வந்தேன்னு ஒன்றை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும். இந்த லைவில் தான் நானும் கமெண்ட்ஸ் பண்ணேன். அர்ஜுன் கெட்டப்பா ஒட்டகத்தை கட்டிக்கோ ஒட்டியான கட்டிக்கோ வாய் முழைக்க முத்துக்காரி ஹே ஜிங் சிச்சி சிங் சிக்கி சிங் ஜிங் சிச்சி சிங் சிக்கி சிங் ஜிங் சிச்சி சிங் சிக்கி சிங் ஜிங். இதில் பார்க்கும்போது நான் ஒரு ஜாடியில் ஆம்பளை கெட்டப் மாதிரியே இருக்கு தானே. இங்கே பாருங்களேன். இல்லை தெரியுதா? லேடிஸ் மாதிரியே இல்லை. ஸ்க்ரீன் டபுள் டச்சப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டில்லம்மா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா ஐயோ பார்த்து எடுக்கணும் தலை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு செகண்ட் பஞ்சாபிக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு தாபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது. தப்பு பண்ணிட்டேன். இந்த சாங்கு போட்டோன்னே அப்படின்னா அந்த முட்டை பரோட்டா சாங் ஒன்று இருக்குல்ல, விஜய் சாங், அந்த சாங் ஆடி இருக்கணும். என்னது ரொட்டு மேலே அது என்ன அந்த சாங் லிரிக்ஸ் போடுங்க. தொட்ட பெட்டா ரொட்டு மேலே முட்டை பரோட்டா தொட்டுக்கொள்ள நானும் வரட்டா. ஹே நீ ஒரு எல்கேஜி நான் ஒரு யூகேஜி. அதான் என் சாங் தானே. இதை நான் போட்டுட்டு டான்ஸ் ஆடி இருந்திருக்கணும், கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த கெட்டப் இப்போதைக்கு நம்ம விஜய் சாரோட சாங்கு தான் இந்த கெட்டப் சூப்பராக இருக்கும். நான் உங்கள் பக்தன் மேடம். அப்படியே பிரவீன் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் நீங்கள் வேற சங்கர் ஐயோ மீன ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசிக்கு எந்த கெட்டப்பு போட்டாலும் நல்லா இருக்கும் போல். மறந்துட்டீங்க, நான் அதில் ரிஷப ராசி கும்பராசி ஆட் பண்ணேன், விருச்சிக ஆட் பண்ணலை. ஓவர் சீனாக இருக்கே. ஆமாங்க, கொஞ்சம் அழகு கூட இருந்தால் சீனும் அதிகமாக தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு முகத்தை ஒரு நொடி காட்டினேன், ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ பொன்ராஜ், தேங்க்யூ. ஏங்க நிலா, நாளைக்கு இந்த பாட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதை தான் நானும் சொல்கிறேன். யாரும் நம்புறா? நீ லேடிஸா இல்லை ஏஞ்சல்னு சொல்ல வந்தேன். சரி கைஸ், மீண்டும் சந்திப்போம். சிற்பி 922 குடைக்கல் மழை நம்ம யூடியூபில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். மீண்டும் சந்திப்போம். பிளாட்டினம் ஆக்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பாப்ஸ், நம்ம செகண்ட் சேனலில் சந்திப்போம்.